நிபந்தனைகள் விதிப்பதற்கும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கும் என்ன தகுதி இருக்கிறது என தினகரன் ஆதரவாளர் நாஞ்சில் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக அம்மா அணியின் செய்தி தொடர்பாளரும் நட்சத்திர பேச்சாளருமான நாஞ்சில் சம்பத் நம்மோடு இருக்கிறார். இன்று இரண்டு அணிகளும், அதாவது ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் இணைவதற்கு குழுக்களை அமைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்கள் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். அதற்கு இவருடைய பதில் என்ன என்பதை கேட்போம். முதல் விஷயம், அவங்க சொன்ன விஷயம், சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் இவர்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கணும்ங்கிறத அறிக்கையாக வெளியிட வேண்டும் இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை என்றுதான் விமான நிலையத்தில் ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். அதற்கு பிறகு இப்போது நிபந்தனையை விதிக்கிறார்கள் என்றால், இந்த நிபந்தனைக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்றால் பிஜேபி இருக்கிறது. பிஜேபி கொடுக்கிற நெருக்கடிக்கும் நிர்பந்தத்திற்கும் இவர்கள் அடிபணிகிறார்கள். இப்படி எழுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. 33 ஆண்டு காலம் அம்மாவை பாதுகாத்தவர், பரிபாலித்தவர். அம்மாவை சொல்லியிருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் யாரும் 60 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததில்லை, நான் மட்டும் 68 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன் என்றால் இன்னொரு அம்மாவாக எனக்கு சசிகலா இருந்தார் என்று அம்மாவை சொல்லியிருக்கிறார். ஆகவே இது நயவஞ்சகம். எங்கள் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரனையும் பொதுச் செயலாளர் சசிகலா அம்மாவையும் தனிமைப்படுத்துவதற்கு இன்றைக்கு பிஜேபி கட்சி நிர்பந்திக்கிறது. அதை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் பாஜக மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் நிர்பந்தம் வைத்தது அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் தான். நீங்கள் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். சசிகலா குடும்பத்தை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சொன்னதை செயல்படுத்துவதற்காக வேண்டிதான் இது போன்ற நிபந்தனையை வைக்கிறோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த நிபந்தனையை விதிப்பதை அவர்கள் பிஜேபி கட்சி தான் அவங்களை கைடு பண்ணுது. அதை சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க. இவர்களுக்கென்று சொந்த அறிவு இல்லை என்பது ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அதனால இது ஒரு திட்டமிட்டு அவர்கள் விலை போய்விட்டார்கள். ஓபிஎஸ்ஸும் ஓபிஎஸ் கூட இருக்கிற அடியாட்களும் ஏற்கனவே பிஜேபி கட்சி மொத்த குத்தகைக்கு அவர்களை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் ஆட்டுவிப்பார்கள், இவர்கள் ஆடுவார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் மீதும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஓபிஎஸ் அணியினர். எனவே அமைச்சரவையிலும் பெரிய மாற்றம் வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது இந்த டிடிவி தினகரனை விலக்கி வைக்க வேண்டும் என்று கூடி முடிவெடுத்த அமைச்சர்கள் இப்பொழுது வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஏனென்றால் இதை நான் எதிர்பார்த்தது தான். 30 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொல்லுகிற முனிசாமி என்ன முனிபுங்கவனா, முற்றும் துறந்தவனா? ஓபிஎஸ் என்ன யோக்கிய சிகாமணியா? சேகர் ரெட்டியினுடைய புகைப்படம் ஒன்றே போதாதா? இத்தனையும் நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா அதிமுக ஊழல் இருந்துக்குங்கிறத நாஞ்சில் சம்பத் ஒத்துக்கொண்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நான் அதை சொல்லல உங்கள்கிட்ட. என்றால் என்ன அர்த்தம்? யோக்கிய சிகாமணியா கேட்கிறேனா? ஆகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டு 30 அமைச்சர்கள் மீது வைப்பதற்கு இவனுக்கு ஏதாவது தார்மீக உரிமையோ தகுதியோ இருக்கிறதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் இருந்த பன்னீர்செல்வம் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? வைக்கலாமே, எடுத்துக்கலாம். அப்போனென்றால் இந்த ஆட்சியில் ஊழல் நடந்தது என்று நாஞ்சில் சம்பத் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறார், எடுத்துக்கொள்ளலாமா? அதற்கு சாட்சியே திருப்பதியில சேகர் ரெட்டி இவரும் எடுத்துக்கொண்ட படமே இரத்த சாட்சியாக இருக்கு இன்னைக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, பல்வேறு கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கை, இவர்கள் இருவருடைய ராஜினாமாவையும் எழுதி பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் டிடிவி தினகரனுடைய ராஜினாமா கடிதத்தையும் சசிகலாவுடைய கடிதத்தையும் பெற வேண்டும். இந்த விஷயத்தில் டிடிவி தினகரனுடைய, அதாவது நடராஜனுடைய தூண்டுதல் எல்லாம் பின்னணியில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லாம் முன்னணி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு நாடகம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கேபி முனுசாமி நாடகம்னு சொன்னா அப்ப ஓபிஎஸ் நடத்தியது என்ன? அதுக்கு பேர் என்னது? கூத்தா? ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடி பழனிசாமியோட அணியை சார்ந்த திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். உட்கார்ந்து பேசுவோம், இரண்டு தரப்பிலும் குழுக்கள் வைப்போம், இது போன்ற நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு முதலில் ஒத்துக்கொள்வோம், குழுக்கள் பேசவிட்டும் என்ன வேண்டும் என்பது மீடியாக்கள் முன்னால் பேச வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஒரு தலைமைக்கின் கீழ்தான் ஒரு கட்சியை கொண்டு செல்ல முடியும், இல்லாமல் ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு முடியாது. ஒரு ஆளுமையுள்ள தலைமை, அம்மாவின் தலைமைக்கே கட்டுப்படாதவர்கள் இவர்கள்.
அப்படி என்றால் இனி ஒரு குழு போட்டு கட்டுப்படுத்த முடியுமா? கட்சி இயங்குமா? ஆகவே இன்றைக்கு மீகாமன் இல்லாமல் அதிமுக தவிக்கிறது, மீட்பன் இல்லாமல் அதிமுக தத்தளிக்கிறது. இருந்த ஒரே இரட்சகன் டிடிவி தினகரனையும் காயப்படுத்தி இருக்கிறார்கள். அறத்தின் நாயகனாக உயர உயர பறந்தவனை இன்றைக்கு உட்கார வைத்து அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆகவே காலம் எத்தனை கோலம் போட்டாலும் கடைசியில் பந்து டிடிவி தினகரன் மைதானத்தில் வந்து விழும். அது மிக விரைவில் நடக்கும். அதற்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம்.